டோலு, என்னால மூச்சு விட முடியல, திணறுது. கொஞ்ச நேரம் உட்காரு. முடியலையே. ஆண்டி அண்டா சைஸுக்கு இருக்காங்க, என்ன போட்டு நசுக்குறாங்க. நான் என்ன பண்றது? தலைவா, இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி உட்காருங்க. நான் ஏன்டா தள்ளணும்? 10 காசு கொடுத்து நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். யோ, அநியாயமா பேசாதியா? உன் சைஸுக்கு 10 காசு இல்ல, அதுக்கு 10 மடங்கு கொடுத்துருக்கணும். அம்மா, அடி நசுக்குறாங்க. யோ, தேங்க்ஸ் தலைவா. ஜெயோ. ஏய், இங்க உட்காரு. சத்தம் வந்தது. உன்னோட ஒண்ணு விட்ட பிரதர் எங்க தங்கி இருக்காரு ஜக்கு? மின்குவா, அவன் காட்மாண்டுல ஹனுமான் டோக்கோ சாக்ல தங்கி இருக்கான். பெரிய ரொம்ப வித்தியாசமா இருக்கே. ஆமாமா, அங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு. அதாவது கோஷ் மண்டப், சுயம்பு மந்திர், அப்புறம் அந்த இடத்துல பீமு ராஜு அவங்க எல்லாம் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. அப்படிதான் நாமளும் அங்கேயே போயிடலாம்பா. ஒருவேளை நமக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த 2 உரலுக்கு நடுவுல மாற்றதை விட அது எவ்வளவோ பெட்டர். வா போலாம். மணியா ஆண்டி அடித்த அடியே. இடங்களை சுத்தி பார்க்கறத தவிர வேற என்ன செய்ய முடியும் அங்க? இந்த இடத்துல அழகான மலைகள் கூட இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நாம அதுல ட்ரெக்கிங் கூட போலாம். நதிகளா இருக்கே, அதுல நம்ம ஃபுல் ஸ்பீட்ல சும்மா சொயின்னு போட்டிங் கூட பண்ண முடியும். சூப்பர் ஐடியா. இந்த லீவ்ல நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். இந்த காட்மாண்டு எப்ப வரும்னு தெரியலையே. பனாரஸ் ஊரோட எல்லையை தாண்டினதுக்கு அப்புறம் எந்த வழியா போவீங்கன்னு வண்டிக்காரரை கேட்டேன். அவரு என்ன சொன்னாரு? பனாரஸ்ல இருந்து புறப்பட்டதுக்கு அப்புறம் வண்டி கோரக்பூருக்கு போகுமா. அது ரொம்ப தூரத்துல இல்லையா. அதுக்கப்புறம் வண்டி கோரக்பூர்ல இருந்து சுனோவிக்கு போகுமா. அதுக்கப்புறம் நாம இன்னொரு வண்டி மாறி நேபாளோட எல்லையில இருக்கிற பைரவால இருந்து காட்மாண்டுக்கு போகணுமா. நில்லுங்க.